அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பர் சாஃப்ட் அண்ட் டேஸ்டியான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு மாவு எப்படி சாஃப்டாக போய் செய்கிறது, சப்பாத்தி ஹார்ட் ஆகாமல் ரொம்ப நேரம் வரைக்கும் சாஃப்டாக எப்படி வச்சுக்கிறது, சப்பாத்திக்கு ஒரு சின்ன டேஸ்ட் கிடைக்க போது எல்லாமே டிப்ஸ் அண்ட் ட்ரிக்கோட இந்த வீடியோவில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாவு பிசைகிறதுக்காக நான் நார்மலாக கடையில் விற்கிற ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட ரேஷன் ஆட்டா இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட ட்ரை பண்ணலாம். இதே அளவுக்கு கண்டிப்பாக சாஃப்டாக வரும். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் ஆட்டா ஒரு நல்ல டேஸ்ட்டும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். இப்போ வந்து நான் 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்க்குறனால உங்களுக்கு மாவு மட்டும் சாஃப்டாக இல்லாமல் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதிலாக 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நார்மல் தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கையை நம்ம உள்ளே விட்டோம் அப்படின்னா தண்ணி வந்து நமக்கு சூடாக இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு வந்து சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து தண்ணி நிறையா சேர்த்துட்டு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா மாவு நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சப்பாத்தி சாஃப்டாக வரும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. தண்ணி வந்து நிறையா சேர்த்து பிசைஞ்சோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து உங்களுக்கு ஹார்டாக தான் ஆகும். அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சேர்த்து தான் நம்ம பிசைஞ்சிக்கணும். அதாவது கையில் மாவு ஸ்டிக் ஆகாத அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கணும். கொஞ்சம் வந்து டைட்டான டோவாக தான் பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவை வந்து அழுத்தம் கொடுத்து 5 நிமிஷம் வரைக்கும் நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். பிசைஞ்ச மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆயில் எதுக்காக சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து சூடான தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மாவு பிசைஞ்சிருக்கோம் இல்லையா. ஸோ மாவு மூடி வைக்கும்போது நமக்கு வந்து காஞ்சி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து மேலே வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்திங்க அப்படின்னா மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, மாவு வந்து நீங்கள் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உருண்டை போட்டுறாதீங்க. ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா உருண்டை போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் மீடியம் சைஸில் உருண்டை போட்டு எடுத்திருக்கேன். இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக காஞ்ச மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இதை மெல்லிஸாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்கணும். நீங்கள் வந்து இதை வந்து லைட்டாக நம்ம வந்து அந்த கட்டை இருக்கு இல்லையா, அதை வச்சு தேய்க்கும் போதே மாவு எல்லா சைடுமே வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக மாவு பிசைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப வந்து தின்னாகவும் இல்லாமல் நான் மீடியமாக பிசைஞ்சு எடுத்திருக்கேன். மாவு வந்து அதாவது நம்ம சப்பாத்தி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே ஒரே மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு மொத்தமாகவும் ஒரு சைடு வந்து மெல்லிசாகவும் இருக்கக்கூடாது. கார்னர் வந்து சில பேர் வந்து மொத்தமாக விட்டுருவாங்க. அப்படியும் விடக்கூடாதுங்க. கார்னர் தான் மெயினாக வந்து நமக்கு நல்லா வந்து நைஸாக இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 4-5 சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து சுட்டெடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ தேய்க்கிறது மட்டும்தாங்க நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சப்பாத்தி வந்து நமக்கு சுட்டெடுக்கிறது ரொம்ப ஈஸி. நான் அந்த மெத்தடையும் எப்படின்னு சொல்லித்தரேன். சப்பாத்தி சுட்டு எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரை பேன் தான் எடுத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து புடி வச்ச மாதிரி ஃப்ரை பேன் எடுத்துக்கோங்க. இதை திருப்பி போடுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கலரும் வந்து நமக்கு சப்பாத்திக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஸோ உங்ககிட்ட தோசைக்கல் தான் இருக்குது அப்படின்னா பரவாயில்லைங்க, நீங்கள் அதிலே கூட சப்பாத்தி சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேய்ச்சி வச்சிருந்த சப்பாத்தி இது கூட சேர்த்துட்டு சப்பாத்தி வந்து மேலே லைட்டாக உங்களுக்கு கலர் மாறி வரும், லைட்டாக பபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து திருப்பி போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் 2 செகண்ட் அந்த மாதிரி தான் ஆகும். அப்புறம் திருப்பி போட்டதுக்கப்புறமா இன்னொரு சைடுமே அதே மாதிரி கலர் மாறினதுக்கப்புறமா என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஃபுல்கா டூல் இருக்குது. அதை வச்சு நான் வந்து ஃபுல்கா செஞ்சு எடுத்துக்க போகிறேன். ஸோ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி ஃபுல்கா டூல் இல்லை, நான் என்ன செய்கிறது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா 2 சைடுமே வந்து கலர் மாற விட்டு எடுத்துக்கிட்டு அப்படியே டேரெக்டாக நீங்கள் அடுப்பில் வச்சு கூட நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கூட நல்லா சூப்பராக வந்து பொங்கி வரும் சப்பாத்தி. ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம். நான் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபுல்கா டூல் இல்லை அப்படின்னா எப்படி வந்து பேன்லேயே செஞ்சு எடுக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் காட்டியிருக்கேன். ஸோ இது 2 சைடுமே பார்த்திங்கன்னா நல்ல அந்த பபிள்ஸ் வர்ற டைமில் வந்து நீங்கள் எடுத்து இந்த ஃபுல்கா டூலில் வச்சாதாங்க அதுவுமே வந்து உப்பி வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்துக்கோங்க. 2 சைடுமே நல்லா கலர் மாற விட்டு எடுத்துக்கோங்க. சைடில் வந்து கிறிஸ்பி ஆகாத அளவுக்கு 2 சைடுமே கலர் மாற்றி எடுத்துக்கோங்க. அப்போ தாங்க
உங்களுக்கு வந்து சப்பாத்தி ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தியை வந்து நீங்கள் வெளியே எடுத்த உடனே அடுப்புலேருந்து வெளியே எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெய் வந்து கொஞ்சமாக மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடுமே வந்து நெய் ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சப்பாத்தி வந்து எவ்வளோ நேரம் ஆனாலும் நீங்கள் எந்த சுட்டு வைக்கும்போது எப்படி சாஃப்டாக இருக்கோ அதே மாதிரி தாங்க கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பேனில் சுட்டு எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒயிட் கிளாத் வந்து நல்லா மொத்தமாக வச்சுட்டு நல்லா மேலே ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக பொங்கி வரும். ஸோ அவ்வளோதாங்க. இதே மாதிரி தான் நான் எப்பயுமே வீட்டில் ரெகுலராக சப்பாத்தி போட்டுக்குவேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே இதே மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபுல்கா ரெசிபி நீங்களும் இதே மாதிரி மெஷர்மெண்ட்லேயும் மெத்தட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட சாஃப்ட்னஸ் இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை என்கிட்ட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடையும் வீடியோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.